எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த ஒரு பர்டிகுலர் இந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வுக்காக ஒரு அம்பேத்கர் சிலை பண்ணணும் அப்படி குறுகிய டைமில் வந்து கேட்குறீங்களே எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். வேறு வழி இல்லை, நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அது ஏன்னா அம்பேத்கர் சிலை அப்படின்னும்போது எனக்கு அதை வந்து மறுதளிக்கிறதுக்கான எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த 15 நாளுங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம். அதே மீறி வந்து இந்த சிலை இதில் வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தம் இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு மீடியா கவரேஜ் இருக்கும், நிறையா வந்து ஆட்கள், நிறைய செலிப்ரிட்டிஸு, ரொம்ப முக்கியமான ஆட்கள்லாம் அந்த நிகழ்வுக்கு வருவாங்க. குறிப்பாக வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து அண்ணன் திருமா வருவார் அப்படின்றதுனால நான் ரொம்ப பிரத்யேகமாக வந்து மெனக்கட்டிட்டு அந்த ரொம்ப நுணுக்கமாக நான் அந்த வேலையை செஞ்சேன். திருமாவளவன் அவர்கள் வரல, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சா? இந்த நிகழ்வுக்கு வர்றவங்கெல்லாம் வந்து அம்பேத்கரோட செல்ஃபி எடுத்துக்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும், அப்படியான ஒரு வடிவமைப்பில் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு உட்காந்து ஒரு புத்தகம் கொடுக்குற மாதிரியாகவும் வர்றவங்க வாங்குகிற மாதிரி செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் பண்ணி அனுப்புனேன். மக்களை சென்று அடைஞ்சது அப்படின்றது எதுவும் பெருசாக இல்லை. இந்த அம்பேத்கர் ஸ்கல்ப்சர் தான் வந்து அதிக பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது. இளைய தளபதி விஜய் அவர் வந்து ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அது சோஷியல் மீடியாவில் பரவுனதுனால இது நடந்திருக்கு அப்படின்றது சந்தோஷமான விஷயமாக தான் பார்க்குறேன். ஆர்ட்டில் கொஞ்சம் அது சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுவும் ஆர்ட்டுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஐடியாலஜியில் இருந்துக்கிட்டு இயங்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த நிகழ்ச்சியிலேயே இப்போ அந்த அம்பேத்கரோட சிலை வந்து கொஞ்சம் கோபத்தில் இருந்த மாதிரியே இருக்கும். அது எப்படி நீங்களே வடிவமைத்ததா இல்லை எதார்த்தம் தத்ரூபமாக வந்ததா? அவங்க கேட்டதே கொஞ்சம் சிரித்த மாதிரி இருக்கட்டும்னு தான் கேட்டது. நானும் வந்து அப்படி தான் ட்ரை பண்ணது. அப்படி தான் நான் வந்து யோசித்து அதை ரொம்ப கான்சியஸாக சிரித்த மாதிரி இருக்கணும்னு தான் நான் வந்து இது பண்ணது. உருவாக்கத்தில் அந்த ப்ராசஸில் போக போக. வணக்கம் சார். வணக்கம். இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டுனால நீங்கள் அமைத்த அந்த அம்பேத்கரோட சிலை தத்ரூபமாக இருந்தது. அது மக்களிடையே நல்ல கவனம் ஈர்த்தது. அந்த வாய்ப்பு எப்படி சார் அமைஞ்சது? வணக்கம். என் பேர் வந்து சரண்ராஜ். ஓவியர் மற்றும் சிற்ப கலைஞராக வந்து தொடர்ந்து வந்து இயங்கிகிட்ருக்கிறேன். சென்னை ஓவியக் கல்லூரியில் தான் நான் படித்தது. படித்து முடித்ததுலேருந்து தொடர்ந்து ஆர்ட் ப்ராக்டிஸில் இருக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னுடைய முழு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய யோசனைகளை, என்னுடைய சிந்தனைகளை வந்து ஆர்ட் ஒர்க்காக பண்ணுறது தான் என்னுடைய முழு நேர வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இடையில் இந்த மாதிரி யாராவது ஒர்க்கு கேட்டாங்க அப்படின்னா தலைவர்களுடைய சிலை, இல்லை இறந்தவர்களுடைய நினைவாக அவங்கள வந்து நினைவு கூறுறதுக்காக அவங்களுடைய சிலையை பண்ணி தர சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சிலையை பண்ணி கொடுக்கறது, அப்புறம் ஏதாவது மியூரல் டிசைன் பண்ணி கொடுக்கறது, வால் பெயிண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொருளாதாரத்துக்காக நம்ம வந்து பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் முழு நேரமாக நம்ம வந்து ஆர்டிஸ்டிக்காக கண்டெம்பரரி ஆர்டிஸ்ட்டாக, ஒரு எமர்ஜிங் ஆர்டிஸ்ட்டாக நம்ம வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் இந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வுக்காக ஒரு அம்பேத்கர் சிலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் சாஜன் எனக்கு கால் பண்ணி பேசினார். அப்போ நான் வந்துட்டு இவ்வளோ குறுகிய டைமில் வந்து கேட்குறீங்களே எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். வேறு வழி இல்லை, நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கும் வந்து அதை மறுதளிக்கிறதுக்கான விருப்பம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அம்பேத்கர் சிலை அப்படின்னும்போது எனக்கு அதை வந்து மறுதளிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 15 நாளுக்குள்ளே வந்து அந்த சிலையை வந்து இரவு பகலாக கண்முழிச்சு வேலை பார்த்து அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த 15 நாளுங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம். என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்துச்சு? எத்தனை பேர் வேலை செஞ்சீங்க? அதில் சிலையை உருவாக்குறதுல நான் மட்டும்தான் முழுக்க வேலை செஞ்சேன்.
கூட வந்து என்னுடைய தம்பி காசி, அப்புறம் சரண் பாண்டியன், இன்னும் 2 பசங்க சுனில், ஆம், மாறன், அப்புறம் பாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பசங்க வந்து கூட ஹெல்ப்புக்கு வச்சுருந்தேன். வச்சு வேலை செஞ்சிட்ருந்தோம். அப்புறம் வந்துட்டு இது இங்கே சென்னையில் பண்ணுறதுக்கான சூழல் இல்லாதனால என்னுடைய சொந்த ஊரான மதுரையில் தான் அங்கே ஃப்ரெண்டோடைய ஸ்டுடியோவில் வச்சு தான் வந்து அந்த ஒர்க்கை பண்ணோம். ஃப்ரெண்ட் அங்கே கிட்டத்தட்ட அவங்க கண்டினியூஸாக வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு ஸ்டுடியோ அப்படின்றதுனால அங்கே வந்து கொஞ்சம் எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தது. என் ஃப்ரெண்டு வந்து சேகர்னு சொல்லிட்டு, சந்திரசேகர்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டுடியோவில் தான் வச்சு பண்ணோம். ஸோ அங்கே வச்சு பண்ணதுனாலேயே நிறையா விஷயம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. அதையும் மீறி வந்து இந்த சிலை செய்கிறதுன்றதுல இதில் வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தம் இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு மீடியா கவரேஜ் இருக்கும். நிறையா வந்து ஆட்கள், நிறைய செலிப்ரிட்டிஸு, ரொம்ப முக்கியமான ஆட்கள்லாம் அந்த நிகழ்வுக்கு வருவாங்க. அப்படின்றதுனால இந்த ஒர்க்கை வந்து ரொம்ப நுணுக்கமாகவும், ரொம்ப யாரும் குறை சொல்லிட முடியாத அளவுக்கு நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது. குறிப்பாக வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து அண்ணன் திருமா வருவார் அப்படின்றதுனால நான் ரொம்ப பிரத்யேகமாக வந்து மெனக்கட்டிட்டு அந்த ரொம்ப நுணுக்கமாக நான் அந்த வேலையை செஞ்சேன். ஸோ அப்படி செஞ்சதோடைய அடிப்படையில் தான் இப்படியான அவுட்புட் வந்துச்சு. நிறையா பேருக்கு இது வந்து பிடிச்சிருந்தது. திருமாவளவன் அவர்கள் வரல. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சா? நம்ம என்னன்னா அந்த நோக்கம், அவர் நம்ம பார்வை கண்டிப்பாக அம்பேத்கரோட அந்த சிலையை அவர் பார்ப்பாரு, அந்த மாதிரி உள்ள அந்த ஹாப்பினஸ் இருந்திருக்கும். அவர் வரலங்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சா? ஆமாம். இப்போ எனக்கு இருக்கிற ஒரு அரசியல் ஒரு அறிவு அப்படின்னா, அப்புறம் நமக்கு இருக்கிற அறிவு வந்து அரசியல் அறிவுன்றது அது வந்து அண்ணன் திருமா அவருடைய மேடை பேச்சுகள் தான், அவருடைய பேச்சை கேட்டு தான் நம்ம வந்து வளர்ந்தோம். ஆரம்ப கட்டத்தில் ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு நான் வந்து எஸ்எஃப்ஐலையும் அதுக்கப்புறம் டைஃபிலையும் இருந்தேன், கம்யூனிஸ்ட் அமைப்புகளோட. அதிலிருந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் எல்லாரையும் பற்றி படிக்கிறோம், பண்ணுறோம். ஆனால் ரொம்ப நெருக்கமான ஒருத்தருடைய பேச்சு எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா அது அண்ணன் திருமாவுடைய பேச்சு தான். ஸோ அப்படி தான் வந்து நம்ம ஒருத்தரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். அப்படின்னும்போது நான் இன்றைக்கி பண்ணுற என்னுடைய ஆர்ட் ஒர்க்கெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து பார்த்து நம்மளை பாராட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து அண்ணன் திருமா தான். ஸோ அப்படி தான் நான் என்னுடைய நிறையா எக்ஸிபிஷனுக்கு அவரை இன்வைட் பண்ணி லாஸ்ட்டாக 2021 வந்து கீழடி சம்மந்தமாக ஒரு கண்காட்சி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட என்னுடைய கண்காட்சியில் செலவிட்டாப்புல நிறையா விஷயம் வந்து பேசினார். அப்புறம் அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு தடவை ஒரு கண்காட்சி விஷயமாக போயிருந்தபோது அங்கேயும் அவரை சந்தித்து நிறையா விஷயங்கள் பேசுகிறதுக்கான அந்த மொமெண்ட்டெல்லாம் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமும் இங்கே இப்படி ஒரு சிலையை நம்ம வந்து தத்ரூபமாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதை பார்த்து பயங்கர சந்தோஷப்பட்டு நம்மளை வந்து அண்ணன் வந்து பாராட்டுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆனால் நிகழ்வுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் உறுதியாக அவர் வரல அப்படின்னும் போது ரொம்ப நம்மளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. குறிப்பாக அந்த அம்பேத்கரோட அந்த சிலை வடிவமைப்புள்ள அந்த கையில் அந்த புத்தகத்தை கையில் வச்சுருந்தது, அது உங்களுக்காக தோணுனதா இல்லை அவங்களே அந்த மாதிரி ஐடியா சொல்லியிருந்தாங்களா நிகழ்ச்சி? இல்லை, அந்த மாதிரி இந்த நிகழ்வுக்கு வர்றவங்கெல்லாம் வந்து அம்பேத்கரோட செல்ஃபி எடுத்துக்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும், அப்படியான ஒரு வடிவமைப்பில் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு உட்காந்து ஒரு புத்தகம் கொடுக்குற மாதிரியாகவும் வர்றவங்க வாங்குகிற மாதிரி செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் பண்ணி அனுப்புனேன். அதுவே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அது ஓகே ஆச்சு. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் அவங்க சொன்னது வந்து அந்த புத்தகத்தை கொடுக்குற மாதிரியும் அது செல்ஃபி எடுக்கிற மாதிரியும், அந்த செல்ஃபி தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களே எடுப்பார், அந்த ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் பட்டி தொட்டி எங்கும் வைரல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்களா? அதெல்லாம் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி நடக்கும் பண்ணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கல. அந்த ஃபோட்டோ வைரல் ஆனது எப்படி இருந்துச்சு? தமிழக வெற்றி கழக தலைவர் நம்ம வரைஞ்ச அந்த கலையை அவர் மூலமாக நமக்கு நல்லா எல்லா இடமும் போய் சேர்ந்ததில் எவ்வளோ சந்தோஷம். இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா நம்ம ஆர்ட் ஓரியன்டாக ரொம்ப கருத்தியலாக
நான் ஒரு அரசியல் சார்ந்து இயங்கிட்டு இருக்கிறேன். அந்த அரசியல் சார்ந்து நிறையா ஒர்க்கு ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக கண்டெம்பரரியாக நம்ம நிறையா ஒர்க்கு பண்ணியிருக்கோம். அது எதுவுமே அவ்வளோ ரீச் ஆனதில்ல, பேசப்பட்டது. அங்கங்கே இந்த சர்க்கிளுக்குள்ளே, ஆர்ட் சர்க்கிளுக்குள்ளே அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அங்கே என்னை சார்ந்த என்னுடைய நண்பர்களுக்கு அது தெரியுமே தவிர, என்னுடைய ஒர்க்குன்றது அதிகபட்சமாக வந்து மக்களை சென்று அடைஞ்சது அப்படின்றது எதுவும் பெருசாக இல்லை. இந்த அம்பேத்கர் ஸ்கல்ப்சர் தான் வந்து அதிக பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது. இவர் ஃபோட்டோ எடுத்து இளைய தளபதி விஜய் அவர் வந்து ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அது சோஷியல் மீடியாவில் பரவுனதுனால இது நடந்திருக்கு அப்படின்றது சந்தோஷமான விஷயமா தான் பார்க்குறேன். உங்களை பர்சனலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்களா, அந்த சிலை நீங்கள் வடிவமைச்சது தானே? எல்லாருமே உங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சது. இப்போ தமிழக வெற்றிக்கலை திரு விஜய் அவர் செல்ஃபி எடுத்ததுலேருந்து அப்போ தான் அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் அந்த ஒரு ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் பறிச்சு. அப்போ உங்களுக்கு யாராவது கேட்டிருக்காங்களா? நீங்களே சொல்லியிருக்கீங்களா யார்கிட்டயாவது இது நம்ம பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி? நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அது சோஷியல் மீடியாவில் பரவும்போது அது பெருசாக யாருக்கும் தெரியல நான் செஞ்ச சிலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த விகடனுடைய ஒரு வீடியோ கிளிப்பு ஒரு ஒரு வீடியோ கிளிப்பில் தான் நான் பேசுகிறத வந்து நிறைய பேர் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் சரண் இதை நீ பண்ணதானா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க. ஸோ அப்படி தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். சில பேர் வந்து சிலை வடிவமைப்பதில் நிறைய சிரமங்கள் இருக்கும். அவங்க கண்ணை கரெக்டாக வரைய முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய. இப்போ உதாரணத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்ணை வரைய முடியாதுன்னு ஒரு சிலை தயாரிப்பாளரே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த அம்பேத்கர் சிலையை வடிவமைப்பதற்கு ஏதாவது இது இருந்துச்சா உங்களுக்கு? இல்லை, ஏதாவது ஆமாம், நான் மற்ற சிலை பண்ணுறதுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற சிலை பண்ணுறதுக்கும் அம்பேத்கர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அம்பேத்கர் என்ற சிலை பண்ணுறதுன்றது கிட்டத்தட்ட அவர் எனக்கு ரொம்ப நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய அறிவில் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கலந்துருக்கிற ஒரு நபர். ஸோ அவரை வந்து பண்ணுறோம் அப்படின்னும்போது அவரை முன்னாடி நிறுத்தி பார்க்க போகிறோம் அப்படி நம்ம ஒரு அனுபவத்தை பெற போகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அது நமக்கே வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும்ல. ஸோ நான் திருப்தி அடையணும் அப்போ வந்து அதை எவ்வளோ தூரத்துக்கு அவரை நான் உயிரோட்டமாக நான் என் முன்னாடி நிறுத்தணுன்றதில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அப்படி பண்ணதோடைய விளைவு தான் சரியாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த நிகழ்ச்சியின் ஹீரோவே அந்த அம்பேத்கர் சிலை தான். ஆமாம். அந்த சிலையில் அந்த நிகழ்ச்சியில் இப்படி பட்ட அரசியல் கருத்து ரொம்ப வைரலாச்சு. குடும்ப ஆட்சி ஒழிக்கணும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அந்த பார்வை எப்படி, அந்த அரசியல் பார்வை நம்மளோட நிகழ்ச்சி ஒரு ஹீரோவாக நம்ம அந்த சில நிகழ்ச்சி நடந்ததில் அந்த மாதிரி உள்ள இதுவும் பரவி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு அரசியல் பார்வையா? இல்லை, எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்றது தான் அம்பேத்கருடைய எண்ணமும் கூட. அந்த விஷயம் வந்து சரியாக இருந்தாலும் அது வந்து அந்த இடத்துக்கு அது அவசியமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இது சொல்லாமல் தெரியல, ஆனால் சொல்கிறேன். அந்த இடத்துக்கு அம்பேத்கர் இன்றைக்கி எவ்வளோ முக்கியமாக இன்றைக்கி தேவையாக இருக்கார் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுதான், மற்றபடி அதை பற்றி பெருசாக கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ளனா இந்த அளவுக்கு பேசு பொருளாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, எனக்கு அதை பற்றி தெரியல. பர்சனலாக நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறீங்க? நான் வந்து கண்டினியூஸாக வந்து சென்னை ஓவியக் கல்லூரியில் 2017 படித்து முடிக்கிறேன். படித்து முடித்ததுலேருந்து தொடர்ந்து கலை உருவாக்கத்தில் தான் இயங்கிட்டு இருக்கிறேன். நிறையா வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அளவில் உள்ள ஃபெஸ்டிவல்ஸில் கலை திருவிழாக்களில் கலை கண்காட்சிகளில் பங்கு எடுத்திருக்கேன். குறிப்பாக சொல்லணுன்னா கொச்சி பினாலையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். கோவா சரண்டிபிட்டி ஆர்ட் ஃபெஸ்டிவலில் பங்கெடுத்துருக்கிறேன். அப்புறம் டெல்லியில் சில ஷோஸ்லாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறையா தொடர்ந்து என்னுடைய பொலிட்டிக்கல் சார்ந்து ஆர்ட் ஒர்க்கை வந்து நான் வந்து உருவாக்கி அது மூலமாக ஒரு உரையாடலை என்னுடைய விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கான ஒரு இடமாகவும் வாய்ப்பாகவும் என்னுடைய ஆர்ட் ஒர்க்கை வந்து நான் வச்சிட்ருக்கிறேன்.
குறிப்பாக அந்த அண்ணல் அம்பேத்கர் சிலை வடிவமைத்த மாதிரி என்னென்ன மாதிரியான தலைவர்கள் சிலையெல்லாம் வடிவமைச்சிருக்கீங்க? யாரெல்லாம் வடிவமைச்சிருக்கீங்க? நிறைய தலைவர்களை வந்து வடிவமைச்சது இல்லை. அதிகமாக நான் வந்து செஞ்சது அம்பேத்கரை தான் நான் வந்து அதிகம் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் நம்மாழ்வார் சிலையை பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நிறைய கமர்ஷியலாக பண்ண விஷயங்கள், அது இறந்தவங்களுடைய உருவத்தை செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி தலைவர்கள் சிலைன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் அதிகம் பண்ணியிருக்கிறது. வெறும் இந்த ஆர்ட்டுங்கிறது இந்த மாதிரி சின்ன ஒரு கோட்டுக்குள்ளே தான் இருக்குது, நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல பெரிய ஒரு சினிமா துறைக்கோ அந்த மாதிரி ஏதாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை அதை நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆர்ட்டில் கொஞ்சம் அது சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுவும் ஆர்ட்டுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஐடியாலஜியில் இருந்துக்கிட்டு இயங்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மற்றவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அந்த விஷயத்தை பண்ணுறதுக்குமான கிட்டத்தட்ட மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நமக்கு வந்து நம்மளுடைய ஒர்க்கு வந்து கருத்தியல் ரீதியாக மட்டும்தான் இருக்கும். அது வந்து அந்த சோஷியல் விஷயங்களை பற்றி முரண்களை பற்றி தான் பேசுகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க்கு வந்து அங்கே அந்த அந்த ஒரு ஆர்ட் சந்தையில் வந்து விற்கிற ஒரு பொருளாக இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பண்ணுற எந்த ஒர்க்குமே வந்து பெருசாக விற்றது கிடையாது. அது மூலமாக வந்து நம்மளுக்கு எதுவும் காசு வந்தது கிடையாது. நம்ம இந்த மாதிரி சைடில் கமிஷனுக்கு தலைவர்கள் சிலை பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தான் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து காசு கிடைச்சிது. அந்த நிகழ்ச்சியிலேயே இப்போ அந்த அம்பேத்கரோட சிலை வந்து கொஞ்சம் கோபத்தில் இருந்த மாதிரியே இருக்கும். அது எப்படி நீங்களா வடிவமைத்ததா இல்லை எதார்த்த தத்ரூபமாக வந்ததா? இல்லை, இப்போ என்னென்னா அவங்க கேட்டதே கொஞ்சம் சிரித்த மாதிரி இருக்கட்டும்னு தான் கேட்டது. நானும் வந்து அப்படி தான் ட்ரை பண்ணது. அப்படி தான் நான் வந்து யோசித்து அதை ரொம்ப கான்சியஸாக சிரித்த மாதிரி இருக்கணும்னு தான் நான் வந்து இது பண்ணது. உருவாக்கத்தில் அந்த ப்ராசஸில் போக போக அது அப்படியே மாறுது. அவருக்கு இருக்கிற அந்த அந்த அவருடைய எல்லா ஃபோட்டோலையுமே வந்து பெருசாக அவர் வந்து ஸ்மைல் பண்ணியிருக்கவே மாட்டார். ஒரு கோபம் அந்த அந்த முகத்தில் எப்பயுமே ஒரு கோபம், இந்த சமூகத்து மீது இருக்கிற அந்த கோபம் வந்து எல்லா ஃபோட்டோலையும் தெரியும். அந்த விஷயம் நான் வந்து ரொம்ப முயன்றும் பண்ண முடியாமல் போன ஒரு விஷயம். அந்த சிலையில் சிரிப்பை கொண்டு வர முடியாமல் போனதுன்றது. அதனால் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுதான் அவருடைய அடையாளமாகவும் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் மேலும் என்னென்ன பண்ணணும்னு இருக்கீங்க? நிறையா வந்து நான் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற முரண்களை பற்றி, அதாவது சாதிய முரண் பற்றி, சுற்றுச்சூழல் பற்றி, அப்புறம் வந்து நம்ம கல்ச்சரில் இருக்கக்கூடிய நிறையா கலை வடிவங்கள் இருக்குது, நிறையா கலை ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஆர்ட் ஃபார்மை வந்து அது மூலம் அது வந்து எல்லாமே அந்த ஆர்ட் ஃபார்ம்லாம் ரொம்ப ஒரு ஒரு சமத்துவத்தை பேசுது, ஒரு பயங்கரமான ஒரு தத்துவத்தை பேசுது நம்மக்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஆர்ட் ஃபார்ம். ஸோ அதெல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கிற கண்டெம்பரரி ஒரு ஆர்ட் ஃபார்மில் ஒரு நவீன பாணியில் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது, இல்லை அதை ஆர்ட் ஒர்க்காக க்ரியேட் பண்ணி அதை வந்து மக்கள் மத்தியில் கண்காட்சிக்கு வைக்கிறது, அதை ஒரு பேசு பொருளாகவும் அது மூலமாக ஒரு டிஸ்கஷனை உருவாக்குறதோ. ஸோ இதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து செய்யணுன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சில வடிவமைக்கிறதா இருக்கட்டும், ஆர்ட் பற்றி நிறைய. இதுக்கான அங்கீகாரம் கிடைக்குதா உங்களுக்கு? இல்லை, இப்போ எனக்கு வந்து அங்கீகாரம்ன்றதுலேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஆக்சுவலி தெளிவில்லைன்னு தான் சொல்லணும். அங்கீகாரம்னு நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது மற்றவங்க பாராட்டுறது அங்கீகாரமா, இல்லை அவார்டு வாங்குறது அங்கீகாரமா, இல்லை வந்து பணம் சம்பாதிக்கிறது அங்கீகாரமா அப்படி ஒரு கேள்வி வரும்போது, அப்போ எது அங்கீகாரம் அப்படின்ற அந்த கேள்வியே நம்மளுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. எல்லா பக்கமும் கடைசியாக பார்க்கும்போது பொருளாதாரம் தான் வந்து பெரிய இதுவாக அவனை வந்து அடுத்தடுத்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு தூண்டுதலாகவும் ஒரு
சப்போர்ட்டிவாகவும் இருக்கிற விஷயம் பொருளாதாரம் தான். அந்த ஒரு பொருளாதாரத்தை அடையிறதுக்கான ஒரு விஷயமா இங்கே வந்து இந்த தமிழ் சூழலில் ஆர்ட்டுக்கு வந்து பெரிய பொதுவாகவே நான் சொல்கிறேன், நான் என்ன மட்டும் சொல்லலை, ஆர்ட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வோ அது சார்ந்த ஒரு உரையாடலோ அதை பற்றின ஒரு இப்போ மற்ற விஷயங்களுக்கு நிறையா ஒரு உரையாடல் இருக்குது, அதை பற்றி நிறையா வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. இப்போ சினிமாவை எடுத்துக்கங்க, சினிமாவை பேசுகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் யூடியூப் சேனல் இருக்குது, அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய கூட்டங்கள் நடக்குது. அதே மாதிரி புத்தகங்களுக்காகவும் பார்த்திங்கன்னா புத்தக திருவிழா நடக்குது. நிறையா எழுத்தாளர்கள் வந்து வாசிப்போடைய அவசியத்தை பற்றி பேசுகிறாங்க, புத்தகத்தோடைய அவசியத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆர்ட்டுக்கான ஒரு 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 பேசுகிற இடமா பெரிய அளவில் இல்லை, பெரிய அந்த இடமே இல்லை அப்படின்ற இடம். அதுதான் நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஆர்ட் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு இளைஞனோ சொல்லும்போது வீட்டிலே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கா, இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, அப்படிங்கிறது கோர்ஸ் இருக்காங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சொல்கிறேன், இது ஒரு மூலையில் ஒரு அடக்கி வச்ச மாதிரியே இருக்குது, வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது. அதுதான் இதோடைய தேவை அப்படின்றது பெருசாக யாருக்கும் இதுவரையிலும் படலை. இப்போ மற்ற வளர்ந்த நாடுகளில், ஏன் இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களில் பெங்களூரு, மும்பை, டெல்லி, நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் ஆர்ட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆர்ட் ரிலேட்டடாக அவ்வளோ நிகழ்வுகள் நடக்குது. கண்காட்சியே வந்துட்டு பெரிய அளவில் நடத்துகிறாங்க. கொச்சி பின்னாலேலாம் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் நடந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மாற்றத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஆர்ட்டோடைய அவசியம், அதோடைய வலிமை என்னன்றது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. வளர்ந்த நாடுகள்லாம் ஆர்ட்டை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மனிதர்களுடைய சிந்தனையை தூண்டுற விஷயங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. நீங்கள் எத்தனை வயசில் வந்தீங்க? உங்களுக்கான அந்த ஆர்வம் எப்போ வந்துச்சு? நான் வந்து சின்ன வயசுலேருந்து வரைஞ்சிட்ருப்பேன். அது நான் யாரை பார்த்து வரைஞ்சேன்னா, எங்கள் அண்ணன் வரைவான். எனக்கு நேரம் மூத்தவன், அவன் வரைவான். ஸ்கூலில் வந்து வரைஞ்சிட்ருக்கும்போது அவன் வரைஞ்சி அவன் வந்து படிக்க மாட்டான், பயங்கர சேட்டை பண்ணுவான் அந்த டைமில். ஆனால் அவன் வரைகிறதுனாலேயே வந்து அந்த டீச்சர்கள்லாம் வந்து அவனை வந்து பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவன் ஏதாவது ஒரு சாமி படம் வரைஞ்சி போய் கொடுத்தான் அப்படின்னா அவனை பயங்கரமாக பாராட்டுவாங்க. ஸோ அந்த விஷயம், அந்த நிகழ்வு வந்து என்னை வந்து ரொம்ப கவனிக்க வச்சது. அப்போ நம்மளும் வரைஞ்சோம்னா நம்மளையும் பாராட்டுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வரைய ஆரம்பிச்சது தான். சின்ன சின்னதாக வந்து மயில், வாத்து, இந்த மாதிரி தாமரை அப்படிலாம் வரைய ஆரம்பித்தது சின்ன வயசில். அதுக்கப்புறம் தலைவர்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வரைய ஆரம்பித்தேன். அப்புறம் நடிகர்களுடைய ஃபோட்டோஸ் வரையணும். இதெல்லாம் பள்ளிக்கூட காலகட்டத்தில் பண்ணது. ஸோ இப்படி வரைகிறதுல ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அப்போ வந்து சென்னையில் இப்படி ஒரு கல்லூரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10, 11 படிக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிய வருது. 12th முடித்ததும் அங்கே போய் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்றதுல அப்போயே எனக்கு தோணுனது. ஆனால் 12th முடித்தும் வந்து இங்கே சென்னையில் வந்து சேர்றதுக்கோ படிக்கிறதுக்கோ எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஏன்னா இங்கே சென்னையில் எனக்கு யாருமே தெரியாது. அப்படின்னும்போது நான் அங்கேயே மதுரையிலேயே ஒரு டிகிரியை முடித்து கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நண்பர்கள் மூலமாக இங்கே வந்து சென்னையில் வந்து தங்கி இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இது எத்தனை வருஷம் ஜேர்னி? இப்போ என்ன இதில் இருக்கீங்க? இப்போ கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணது வந்து 2013. 2013லேருந்து இப்போ 2024 முடிய போகுது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறேன். ஒரு முழு நேர ஒரு ஆர்டிஸ்டாக, ப்ராக்டிஸிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் இறுதியாக? இன்றைக்கி இருக்குள்ள இளைஞர்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நம்மளோட நான் மாஸ்டர் பண்ணிகிட்ருக்கிறேன் கல்லூரியில். அதே கல்லூரியில் நான் இப்போ மாஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அந்த பசங்கள்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். எந்த மாதிரிலாம் வந்து தெளிவாக இருக்கிறாங்க, எவ்வளோ விஷயத்த அவங்க வந்து உள்ளே வச்சுருக்காங்க, எவ்வளோ நாலேஜாக இருக்கிறாங்க, எவ்வளோ விவரமாக இருக்காங்க அப்படின்ற அளவில் நான் அவங்கள நிறையா விஷயம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன்.
அதனால் அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்ற இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் நம்மளை வந்து நம்ம தான் வந்து நம்மளை பற்றி சரியாக புரிஞ்சுக்கலன்றத. இது வரைக்கும் நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த இந்த ஆர்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னா என்ன இது? ஆனால் நிறையா வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கலான இல்லை ரொம்ப வந்து தத்துவார்த்தமான ஒரு ஆர்ட் ஒர்க்காக தான் நான் பண்ணியிருக்கிறேன். அது அதெல்லாம் தத்துவார்த்தமானதாகவும் ஒரு பொலிட்டிக்கலான ஆர்ட் ஒர்க்காகவும் நான் நம்புகிறேன். யார் அதை நம்புகிறாங்களோ இல்லையோ நான் அதை நம்புகிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானதாகவும் நான் வந்து ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஒரு விஷயமாகவும் அதை ஒரு ஆர்ட் ஒர்க்காகவும் பார்க்குற விஷயன்றது என்னுடைய ஊர் கரடிப்பட்டி, மதுரையில் உள்ள ஒரு சின்ன கிராமம் கரடிப்பட்டி. அந்த ஊரில் வந்துட்டு 2021 ஏப்ரல் 14 அன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு லைப்ரரி ஒன்று ஓப்பன் பண்ணேன், திறந்து வச்சோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 புத்தகங்கள் சேகரித்து அந்த லைப்ரரி வந்து திறந்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த மதுரையில் உள்ள ரொம்ப முக்கியமான ஆட்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், கம்யூனிஸ்ட் அமைப்பு தோழர்கள், அப்புறம் இன்னும் முக்கியமான நபர்கள் எல்லாரையும் வரவழைச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருவிழா போல் அந்த லைப்ரரியை வந்து திறந்து வச்சோம். அந்த லைப்ரரியை வந்து நான் உருவாக்குறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், நான் கேரளாவில் ஒரு 1 இயர் வந்து தங்கி ஆர்ட் ரெசிடென்சி கேரளாவில் தங்கி இருந்தேன். ஸோ அந்த டைமில் கேரளாவில் நிறையா இடங்களுக்கு பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. ஸோ அப்போ அங்கே பயணம் பண்ணும்போது கேரளாவில் ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு ரீடிங் ரூம், ஒரு படிப்பகம் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயங்கர ஒரு பிரமிப்பாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு ஒரு அரசியல் தெளிவாகவும், அப்புறம் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு எஜுகேஷனில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துலேயும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயம் என்னைய ரொம்ப உள்ளுக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா நேரங்களில் அண்ணன் திருமா வந்து சில இடங்கள்லாம் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சேரியிலையும் அம்பேத்கருடைய நூலகம் வந்து அமைக்கணும், இது ஒரு செயல் திட்டமாகவே நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொன்னது. ஸோ அவருடைய விஷயத்த ஒரு ஆசையை நம்ம வந்து அதை செஞ்சது மாதிரியாகவும் அது ஒரு திருப்தியாகவும் இருக்கும் அப்படின்றது, அது ஒரு நோக்கமாக, அது ஒரு விஷயமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கருடைய ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன், தமிழ் இந்துவில் 2018 வந்த ஒரு கட்டுரை, புத்தக காதலனும் அம்பேத்கரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் வந்து நிறையா விஷயங்கள் அம்பேத்கருக்கும் புத்தகத்துக்குமான தொடர்பு, நெருக்கம், அம்பேத்கர் எவ்வளோ தூரத்துக்கு வந்து புத்தகத்தை நேசித்தார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து படிச்சுட்டு ரொம்ப பிரமிப்பாகி போனேன். கிட்டத்தட்ட 69,000 புத்தகங்களை வந்து தன்னுடைய வீட்டில், தன்னுடைய லைப்ரரியில் சேர்த்து வச்சார் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு பிரமிப்பாக தான் இருந்தது. அது எந்த இடத்துல எனக்கு அது பிரமிப்பாச்சுன்னா, நான் இந்த 2000 புத்தகங்களை சேகரிக்கிறதுக்கு பண்ண வேலைகள் இருக்குல்ல, ஸோ அப்போ தான் தெரிஞ்சது 2000 புத்தகத்துக்கு நம்ம எவ்வளோ இது பண்ணோம். அவர் 69,000 புத்தகத்தை எப்படி சேகரிச்சிருப்பார், அதுவும் அந்த ஒவ்வொரு புத்தகமும் எவ்வளோ வேல்யூவான ஒரு புத்தகமாக இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன். ஸோ அப்படி இந்த ஒரு 3 விஷயங்கள் தான் வந்து நான் ஒரு நூலகத்தை என்னுடைய ஊரில் அங்கே உள்ள பள்ளி மாணவர்களுக்காக வந்து உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து என்னுடைய சொந்த செலவில் நான் அப்படி ஒரு நூலகத்தை உருவாக்கினேன். அந்த புத்தகம் 2000 புத்தகத்தில் ஒரு 400 புத்தகம் என்கிட்ட இங்கே சென்னையில் இருந்த புத்தகங்கள். அதை வந்து கொரோனா டைம்ன்றதுனால நான் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இதே மாதிரி நிறையா நம்மளுடைய நண்பர்கள் வீட்டில் படிச்சுட்டு சும்மா இருக்கிற புத்தகங்களை நண்பர்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நண்பர்கள்ட்ட வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாகவும் போட்டதில் நிறையா நண்பர்கள் வந்து அவங்களுடைய புத்தகத்தையும் எனக்கு அனுப்பி வச்சாங்க. சிலர்லாம் வந்துட்டு 10,000 20,000த்துக்கெல்லாம் வந்து புத்தகங்களை வாங்கி அனுப்பி வச்சாங்க.
அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு, ஒரு நெகிழ்வாக ஆகிடுச்சு. ஸோ இப்படிலாம் வாங்கி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதை வந்து ஒரு வெறுமனை ஒரு சாதாரணமாக ஒரு நூலகத்தை திறந்தோம் அப்படின்னு இல்லாமல் இதை பயங்கர ஒரு கொண்டாட்டமாக ஒரு ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா போல் அந்த புத்தகத்தை நூலகத்தை திறந்து வச்சோம். ஸோ இது வந்து என்னுடைய ஒர்க்குலேயே நான் பண்ண செயல்பாடுகள்லேயே நான் அதை ஒரு ஆர்ட் ஒர்க்காக தான் பார்க்குறேன். ஸோ அந்த நான் பண்ண ஒர்க்குலேயே வந்துட்டு அதுதான் ரொம்ப சிறந்த ஒர்க்காகவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்காகவும் நான் வந்து பார்க்குறேன். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியது தானே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.